வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நித்திய கல்யாணி துளசி போன்ற இதெல்லாம் சாமிக்கு நாங்கள் பிடுங்க போகிறோம். அதில் முதலாவது துளசியை நாங்கள் பிடுங்கி கொண்டு போவோம். இதுதான் நித்திய கல்யாணி. இதில் 2 வகை இருக்குது. அது கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் 2வது வகை, இது முதலாவது வகை. அதையும் நாங்கள் கொஞ்சம் பறித்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம்னா எக்ஸோரா. இதில் நிறைய வெரைட்டி ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதில் நான் முதலாவது ஃப்ளவரை பிடுங்குறேன். இதுதான் எங்களோட வீட்டை இருந்தது. இதையும் சாமிக்கு பிடிச்சாச்சு. அடுத்தது இந்த கீரைன்ற பேர் எனக்கு தெரியாது, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது இந்த கற்பூரவள்ளி, வீட்டில் இருக்கும் கோல்டு இருந்தால் இதையும் பிடுங்குவோம். அடுத்து இந்த அகத்தி மரத்துக்கு பின்னால் ஒரு கருவேப்பிலை செடிக்கு, அதில் நாங்கள் 2 நெட்டு பிடுங்கிக் கொள்வோம். கறிக்காண்டி. அடுத்தது இதுதான் 2வது வகை நித்திய கல்யாணி. இதான் முதல் தரம் பூத்திருக்குது அகத்தி. இந்த அகத்தியன் பூவை நாங்கள் பொரியல் பண்ணுவோம். அடுத்தது வெள்ளாரை. இதில் 3 வகை இருக்குது. இதில் பெரிய வெள்ளாரை, இதில் முதலாவது வகை. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மழைக்கு நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது பாருங்க, இவ்வளோ நிறைய பூத்திருக்கு. ஒரு கை ஃபுல்லாக நான் பிடுங்கியிருக்கிறேன் இந்த முறை. பார்த்தீங்களா, ஒரு கை ஃபுல்லாக வந்திருக்குது இன்றைக்கு. அடுத்தது இந்த மிளகாய் செடி இப்போ தான் இங்கே பார்த்தீங்களா ஒரு பிஞ்சு விட்டுருக்குது. அடுத்தது இந்த பாகற்கொடியில் எதுவும் காய் இருக்குதான்னு பார்க்க போனேன் நான். அதில் நிறைய பூ வச்சுருக்குது, காய் ஒன்றையும் காணையில். ஆனால் ஒரு காய் வச்சுருக்குது. அடுத்த வீடியோவில் நான் காய் வச்சா ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கிறேன். பாருங்கள், மரம் ஃபுல்லாக பூ இருக்குது, ஆனால் ஒரு காய் கூடி இல்லை. பாருங்க, அங்கங்கே பூ இருக்குது. அடுத்தது தோட்டத்துக்குள்ளே போய் 2வது வகை வெள்ளாரை. இந்த விளிம்பு பார்த்தீங்கன்னா முதல் பார்த்த வெள்ளாரை மாதிரி வளைவாக இருக்காது. இதுவும் நான் ஒரு கை நிறைய பிடுங்கியிருக்கிறேன். பாருங்க, அந்த அதில் ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் பறிப்போம். ஒரு கை ஃபுல்லாக வந்திருக்குது. அடுத்தது இந்த வெள்ளாரையில் 3வது வகை சின்ன வகை. இதையும் நாங்கள் பறித்து கொள்வோம். இதுவும் ஒரு கை நிறைய வந்திருக்குது பாருங்கள். அந்த அதில் ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் பறிப்போம். ஒரு கை ஃபுல்லாக. இந்த 3ஐயும் பிடிச்சி சம்பல் போடுவோம். அடுத்தது இந்த வெத்திலை. முதல் முறையாக நான் பிடுங்கியிருக்கிறேன் இந்த வெத்திலை. இதில் ஆல்பர்ட் நாவல் துளிர் விட்டுருக்குது. நான் வாங்கின புதுசுக்கு. இது வெங்காயம் நான் நாற்று போட்டிருந்தேன். இது வச்சு நிறைய நாள் ஆகுது. இதில் கீரை வச்சுருக்கிறேன். இது குமிட்டி கீரைன்னு சொல்லிவிடும். அதையும் நாங்கள் பிடுங்கி கொள்ளலாம். அடுத்தது இந்த பூண்டு கொஞ்சம் நிறைய நாள் நான் நட்டுருந்தேன், அது நல்லா விளைஞ்சிருக்குது. அடுத்தது இந்த மிளகாய் விதை போட்டிருந்தேன், அதுவும் முளைச்சிருக்குது. வெந்தயம் துளிர் விட்டுருக்குது 3. இது ஆரஞ்ச், நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது. வீடியோ பார்க்குறாங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.